சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்றதையொட்டி தமிழகத்தில் பரவலாக வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. காஞ்சிபுரத்தில் அதிமுகவினர் அரசு பேருந்துக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பேருந்துகள் மீது கல்வீச்சு சம்பவம் நடந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சவேரியார் பாளையம் என்ற இடத்தில் அரசு பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஓட்டுநர் காயமடைந்தார். நீலகிரி மாவட்டம் கக்கநல்லா பகுதியில் கர்நாடக மற்றும் தமிழக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தமிழக கர்நாடக எல்லையிலும் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. பேருந்துகள் அனைத்தும் அடியோடு ரத்து செய்யப்பட்டதால் சென்னையில் இருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் விடிய விடிய காத்திருந்தனர். இன்று காலை முதல் போக்குவரத்து சீராக கூடும் என எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல மதுரை பேருந்து நிலையத்திலும் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். போக்குவரத்து வசதி இல்லாததால் தனியார் வாடகை வாகனங்களில் பயணித்தனர். இதில் குறைந்த தூரத்திற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் மக்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள பேருந்து நிலையங்களில் இதே நிலையே நீடித்தது. இது தொடர்பாக பயணிகள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு போகலான்னு இருந்தேங்க. ஆனால் தீர்ப்பு வந்ததுலேருந்து போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ போகிறோம், எப்போ போகிறோம், பஸ்ஸு ஒன்றுமே தெரியாத, இன்னிலேருந்து சாப்பிடாம கூட கேண்டீன் வசதி இல்லாமல் அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துட்டு இப்படியே நாங்கள் காலத்தை ஓட்டுறோம். எப்போ தான் போகணும்னு ஒரு முடிவே தெரியல. நாங்கள் டெத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து திண்டிவனம் போகணும். திண்டிவனம் போகிறதுக்கு நாங்கள் 4 மணிக்கு வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த பஸ்ஸுமே இல்லை. ஆனால் டிரைவர், கண்டக்டர் எல்லாரையும் கேட்டோம். சரி, அங்கே போய் பூத்தில் போய் கேட்டால் அவங்களும் பதில் ஒழுங்காக சொல்லலை. அவங்களும் இல்லைங்க, நாங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாது, காலையில் 6 மணிக்கு தான் சொல்லுவோம், எங்களுக்கு பதில் தெரியாது அப்படின்னாங்க. முத்துப்பேட்டை பக்கம் சாம்பூனோட விளையாடு கிராமத்துலேருந்து வந்தோம். தேனி மாவட்டம் வரதநாட்டு பக்கத்தில் கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வரும்போது உசிலம்பட்டிலே மறைச்சி விட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து திரும்ப லோடு வேனில் ஏறி வந்து அப்புறம் அங்கே உட்காந்துருக்குறோம். புதுக்கோட்டை போயிட்டுருக்கேங்க. மதியம் 1 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு எதுவும் இல்லை, சாப்பாடு இல்லை, டீ கூட குடிக்க முடியல. இப்போ வந்து 150 ரூபாய்க்கு இந்த வேனில் பிடிச்சிட்டு போகிறேன். இப்போ நைட்டு வந்து 12:30 மணி ஆகுது. காரைக்குடி போகணுங்க. சாயங்காலம் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பஸ் போக்குவரத்து எதுவும் கிடையாது. வேறு எந்த இதுவும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். ஊரை கூட வழி இல்லை. சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, இப்படி கிடந்து இந்த கொசுக்கடியில் கிடந்து இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிறமே, என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளைய நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியலையே. எங்கள் வீட்டுக்கு போகணும் அர்ஜெண்டாக. ரொம்ப சிரமப்படுறோம். அதான் 4-5 மணி நேரமாக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ரொம்ப சிரமத்தில் உட்காந்துருக்குறோம். நாங்கள் எப்படி போகிறோன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். இப்போ